ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பேசிக் லெவல்ல இருந்து டைலரிங் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக்ல இருந்தே நம்ம டைலரிங் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிஷினில் எப்படி நூல் கோக்கணும், பாபின் போடணும், ஸோ டேப் எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸும் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி அஃப்ரக்கா சல்வார்னு ஒரு சல்வார் இருக்கு. ஸோ அந்த சல்வாரை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்க. ஓகே? ஸோ பார்த்து நீங்களும் டைலரிங் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ பிளவுஸ் கிளாஸஸ் வந்து எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் பிளவுஸ் கிளாஸ் அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளவுஸ் கிளாஸ் வந்து எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் கிளாஸ்ல பாடி மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். ஓகே ஸோ பிளவுஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாடி மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் பிளவுஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஓகேவா? ஸோ பிளவுஸ்ல நமக்கு பேக்ல ஒரு பார்ட் இருக்கும், ஃப்ரண்ட்ல நமக்கு இந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் கீழே வந்து பட்டி பீஸ் இருக்கும், ஸ்லீவ் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா பேக் பார்ட் ஒன்று, ஃப்ரண்ட்ல இந்த பார்ட் ஒன்று, நெக்ஸ்ட் பட்டி, நெக்ஸ்ட் ஸ்லீவ். ஓகே ஸோ டோட்டலா 4 பார்ட் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிளவுஸுக்கு என்னென்ன பாடி மெஷர்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே ஸோ ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட், நெக்ஸ்ட் அப்பர் செஸ்ட், நெக்ஸ்ட் மிடில் செஸ்ட், நெக்ஸ்ட் வேஸ்ட், பேக் லென்த், ஆர்ம் ஹோல், அண்டர் பஸ்ட், ஷோல்டர் டு அஃபெக்ஸ், அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட். ஓகே ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம பாடியில இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சுடிதாருக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, சேம் அதே மெஷர்மெண்ட் தான் வரும், ஒரு சில மெஷர்மெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ பிளவுஸுக்கு எப்படி பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ கொஞ்சம் நாய்ஸியா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால சவுண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த குர்த்தி பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தில ஸ்டிச் பண்ண குர்த்தி. ஓகே ஸோ அதுலயே நான் காமிச்சிருந்தேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தில ஸ்டிச் பண்ண குர்த்தி. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டா கரெக்டா இருக்கு. தெரியுதா? ஸோ இது வந்து நீங்க எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ பிளவுஸுக்கு பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ லாஸ்ட் குர்த்தியில எடுத்த மாதிரியே தான். ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து நீங்க தூக்குனீங்கனாலே உங்களுக்கு போன் தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி கையை லிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன் வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த போன் டு இந்த சைட் போன், ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட் தான் நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஓகேவா? டு இந்த போன் வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட் நமக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஓகே ஸோ லாஸ்ட் வீடியோல எப்படி சொல்லியிருப்பேன்னா பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே ஸோ அதே மாதிரி நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாம் பிட்ட கிட்ட இருந்து கையை இப்படி கொண்டு போயிட்டு மேல இங்க வச்சு இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க, இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பின்னும் எங்க இருக்கோ அங்க வந்து நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே ஸோ லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சேம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 14 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? ஸோ என்னோட மெஷர்மெண்ட் 14 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் அப்பர் செஸ்ட். ஸோ அப்பர் செஸ்ட்னா நம்ம ஹார்மோலுக்கு அடியில. ஓகேவா? ஸோ டேப் இந்த மாதிரி வச்சு உங்க ஹார்மோலுக்கு அடியில. ஓகேவா? ஸோ ரொம்ப டைட்டா மேல இல்லாம இந்த மாதிரி. ஸோ தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஹார்மோலுக்கு அடியில இப்படி டேப்பை வச்சு 1 தம் ஃபிங்கர் மட்டும் உள்ள இருக்க மாதிரி இப்படி வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி 1 ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து அப்பர் செஸ்ட். ஓகே ஸோ டேப் எப்படி வச்சு இந்த மாதிரி எடுக்கணும். ஓகே ஸோ பேக்லயும் நமக்கு டேப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த மாதிரி லூஸாலாம் இருக்கக்கூடாது. ஓகே ஸோ கரெக்டா இப்படி டைட்டா வச்சு
ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு அப்பர் செஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 34 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மிடில் செஸ்ட். ஸோ மிடில் செஸ்ட்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி எடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் பஸ்ட்டை சுற்றி எடுக்கிறது தான் நமக்கு மிடில் செஸ்ட். ஓகேவா? ஸோ பின்னாடியுமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இப்போ 35 இன்ச்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட்னா இங்க ஸோ நம்ம பட்டி வரும்ல, ஸோ இந்த இடம் பஸ்ட் முடிஞ்சதுல இருந்து ஒரு 1 இன்ச் கீழே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நல்லா டைட்டா எடுக்கணும். ஓகே, ஸோ லூஸா எடுக்கக்கூடாது. நம்ம குத்திக்கெல்லாம் எடுத்த மாதிரி இப்படி வச்சு இப்படி எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா டைட்டா, ஸோ இறுக்கி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, ஸோ இங்க நல்லா டைட்டா இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இறுக்கி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ எனக்கு 30 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேக் லென்த். ஸோ பேக் லென்த் பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டர். ஓகே, ஸோ ஷோல்டரோட சென்டர்ல டேப் வச்சு ஸோ இந்த மாதிரி டச் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டா வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ யாராவது இருந்தாங்கன்னா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்களுக்கு எவ்வளவு தூரம் லென்த் வேணுமோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 13 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ இல்ல உங்களால எடுக்க முடியல, யாரும் இல்லைன்னா நீங்க அளவு பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அளவு பிளவுஸ்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மோல். ஸோ ஹார்மோல் நம்ம லாஸ்ட் வீடியோல எடுத்த மாதிரியே தான் இந்த மாதிரி டேப்பை போட்டு நம்ம ஹார்மோலுக்கு அடியில. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம ஹார்மோலோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ டைட்டாவும் இல்லாம லூஸாவும் இல்லாம கரெக்டா 1 ஃபிங்கர் இப்படி உள்ள இருக்க மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம லூஸ் எல்லாமே பேட்டர்ன் போடும்போது E11 ஆட் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன் போடுவோம். ஓகேவா? ஸோ பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது உங்க பாடி எப்படி இருக்கோ இந்த மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும். லூஸ் விட்டு ரொம்ப லூஸா அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஹார்மோல் மெஷர்மெண்ட் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஹார்மோல் மெஷர்மெண்ட் 15 இன்ச்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் அண்டர் பஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வர போறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா அண்டர் பஸ்ட். ஸோ அண்டர் பஸ்ட்னா உங்க பஸ்ட் முடிஞ்ச இடம். ஓகேவா? ஸோ இதை வந்து சென்டர், ஸோ ஷோல்டரோட சென்டர்ல இப்படி டேப் வச்சு உங்க பஸ்ட் எங்க முடிஞ்சிருக்கோ அங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் அண்டர் பஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா உங்க பஸ்ட் டிராவல் ஆகி வரணும். ஸோ கிராஸா இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. ஸோ ஷோல்டரோட சென்டர்ல டேப் வச்சு இப்படி சென்டர்ல இப்படி வந்து இங்க எங்க முடிஞ்சிருக்கோ அதோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 12 இன்ச்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ என்னோட அண்டர் பஸ்ட் லென்த் 12 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அஃபெக்ஸ். ஷோல்டர் டு அஃபெக்ஸ்னா அஃபெக்ஸ் பாயிண்ட், நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் தான் நம்ம அஃபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அஃபெக்ஸ் பாயிண்ட்னா என்ன, நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் தான் அஃபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஷோல்டரோட சென்டர்ல டேப் வச்சு ஸோ உங்களோட அஃபெக்ஸ் பாயிண்ட், ஸோ நிப்பிள் பாயிண்ட் எங்க இருக்கோ அங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஷோல்டர் டு அஃபெக்ஸ் எனக்கு 9 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ 9 இன்ச்சஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ். அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ்னா இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக் டீப். நெக் டீப் நம்ம குர்த்திக்கு எடுத்த மாதிரி தான் மிட் ஆஃப் த ஷோல்டர்ல டேப் வச்சு உங்களுக்கு எவ்வளவு டீப் வேணுமோ நீங்க அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வேணும்னா ஸோ மேக்ஸிமம் நம்ம பிளவுஸுக்கு 6.5 இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பேக் நெக் டெப்த்தும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம மீடியம் நெக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மீடியம் நெக்னா 5, 6, 7, 8 இது வரைக்கும் நம்ம மீடியம் நெக்னு சொல்லுவோம். ஸோ லோ நெக்னா 9, 10லாம் லோ நெக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேக்ல தான் மோஸ்ட்லி நம்ம மீடியம் நெக்
லோ நெக்லாம் வைப்போம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போற கான்செப்ட் வந்து மீடியம் நெக் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ லோ நெக்குக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ஸ்லீவ் லென்த் இங்க நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். ஸோ அங்க பின் பண்ணிருப்போம்ல, அங்க இருந்து உங்க ஸ்லீவோட லென்த் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளவு தூரம் லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லென்த் எங்க முடிச்சிங்களோ அங்க வந்து ரவுண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னோட லென்த் 6 இன்ச்சஸ், ரவுண்டு 12 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் தான் நம்ம ஒரு பிளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களோட பாடியில இருந்து நீங்க மெஷர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்க பாடியில என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் 14 inches. நெக்ஸ்ட் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் 34 inches. நெக்ஸ்ட் மிடில் செஸ்ட் 35 inches. நெக்ஸ்ட் வேஸ்டோட மெஷர்மெண்ட் 30 inches. நெக்ஸ்ட் பேக் லென்த் 13 inches. நெக்ஸ்ட் arm hole 15 inches. அண்டர் பஸ்ட் 12 inches. shoulder to apex 9 inches. apex to apex 7.5 inches. back neck, so back neck நான் வந்து ஒரு 8 inches கொடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் front neck 6 inches. sleeve length 6 inches. sleeve round 12 inches. ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களோட பாடியில இருந்து மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பேக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேக் பார்ட்டோட பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.